காத்துல போயிடுச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போகணும். கலந்ததிங்கு யாரால காமன் அவன் தேரால. மைனா மைனா இது உண்மைதானா? அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில்தானா? ரத்தை கட்டுதே நெஞ்சமே நெஞ்சமே. தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்கு யாரால காமன் அவன் தேரால. தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்கு யாரால காமன் அவன் தேரால. சொல்லாத ஆசைகள் என்னென்ன சொல்லவா? நூறாண்டு காதலை ஓராண்டில் வாழவா? ஆகாய கங்கையே தாகம் தீர்க்கவா? தாயாகி உன்னை நான் தாலாட்டி பார்க்கவா? நீ அணைக்கும் அன்பிலே அன்பிலே நான் கரைந்தேன் உன்னிலே உன்னிலே. துள்ளுதே துள்ளுதே என் மனம் வெண்ணிலே. தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்கு யாரால காமன் அவன் தேரால. ஓ மைனா மைனா இது உண்மைதானா? அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா? ரெக்கை கட்டுதே நெஞ்சமே நெஞ்சமே. தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்கு யாரால காமன் அவன் தேரால. பூவுக்கு வாசனை யார் இங்கு தந்தது? நேசங்கள் என்பது நெஞ்சோடு உள்ளது. என் பெண்மை இன்றுதான் பூச்சூடி கொண்டது. என் கோயில் இன்றுதான்
வந்ததும் நல்லதே தாகமாய் உள்ளதே தோள் மேல பூமால பூமால கலந்ததின்றி யாரால காமன் அவன் தேரால ஓ மைனா மைனா இது உண்மைதானா அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா ரத்தி கட்டதே நெஞ்சமே நெஞ்சமே தோள் மேல பூமால பூமால கலந்ததின்று யாரால காமன் அவன் பேரால இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வீணா நீ என் மேல ஆசைப்படுறது எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு பார்த்த பொண்ணா இருக்கலாம், ஆனா என் தம்பிக்கு பொண்டாட்டி. உங்களுக்கு நடுவில் 1000 பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கணும். இது என் தம்பிக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? அம்மா தாயே, என் தம்பிக்கு நீ துரோகம் பண்ணி அவனையும் கொன்னிடாதம்மா. நான் இப்படி கூட பேசுவேன். இத 4 பேர் கேட்டா பயப்படுறியா? ஓ, ஏய் தருவாயா நில்லு மச்சான், நானும் வரேன். எப்படி அவ பட்ட பகல்ல பரியாசம் பண்றவ? வந்த தூக்கி போட்டு மேய்ச்சி விடுவேன். என்ன பார்க்க தானே ஓடி வந்த? நீ திருந்துவேன்னு நினைச்சேன். நான் திருந்தவே மாட்டேன். நீ மனுஷனே இல்ல, மிருகம். ஹலோ, நான் உங்க தம்பியோட வைஃப். நீதான் சொல்லிட்டியே நான் மிருகம். மிருகத்துக்கு என்னடி உறவு முறை? உன் புத்தியில புத்துநோய், உனக்கு சாவுதான் முடிவு. உன்னை அடையாம நான் சாக மாட்டேன். யோசி. அந்த முறைக்கட்ட நாய்கிட்ட முறைக்கட்டு தான் பேசணும். இத பார்த்தாயே, எனக்கு என் குடும்ப கௌரவமும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்காக நான் எதையாவது ஒண்ணு எழுந்துதான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போய் நீ இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா, நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன்.
நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேப்பா. என்னாலதான் உங்களுக்கு அவமானம், என்னாலதான் போட்டு செத்தான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. கடைசி ஒரு அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நான் ஒரு காரியமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிவு தெரிஞ்சதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். பூமணி, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தவ. நீதான் கொஞ்சம் வீட்டு கொடுத்து போகணும். செவப்பழகி, பயந்துட்டியா? நான் தான். இத பாரு பாரு, நீ வச்ச மருதாணி நல்ல சிவந்திருக்குல்ல. இதுக்கு காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற அதையே மறைக்கிற. மனசு திறந்து சொல்லிட வேண்டியதுதானே? சரி, இன்னைக்கு இரவு 11 மணிக்கு முடிவு சொல்லணும். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. இல்லைன்னா உன்னோட வாழ நான் மட்டும்தான் இருப்பேன். என்ன புரியும் உனக்கு? சரி சரி படி. சும்மா இருந்த. என்ன பண்ற நீ? ஒண்ணு இல்ல வெறும் நட்டை மட்டும் எடுக்கிறேன். பூமணி வேண்டாம். அட இல்ல வேண்டாம். ஹாய் அண்ணே, என்ன கையெல்லாம் செவந்து இருக்கு? மருதாணி பட்டியா? யாருன்னு போட்டது? தேவதை மாதிரி ஒரு பொண்ணு என்ன ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு வந்து என் கையில மருதாணி வச்சு இது எந்த அளவுக்கு செவக்குமோ அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா. நல்ல சவந்திருக்கா? யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுங்க. வேற வரும்போது சொல்றேன்னு சொல்றேன்ல. விஜயா, விஜயா இங்க வா. இங்க வா. நீயே சொல்லு,
இந்த மருதாணி யார் வச்சாங்கன்னு தெரியணுமா எனக்கு? இல்ல நான் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 11 மணிக்கு சாப்பிட்டேன். இப்ப பசிக்குது. இந்த நேரத்துல எனக்கு இது தேவையா? அதை விடு, நாங்க 2 பேரும் சாப்பிடலாமா? ஏண்டி எங்க என்ன அடிச்ச? சொல்லுடி, சொல்லு. அவன் மனுஷனே இல்ல, பொம்பளை பொறுக்கி. என்னடி சொன்ன? எனக்கு கொன்னாலும் சரி, அவன் பொம்பளை பொறுக்கிதான். என்ன கொலகாரனா மாத்திராத. இன்னொரு வார்த்தை எங்க அண்ணனை பத்தி பேச உன்னை கொன்னே போடுவேன். வாய மூடுறீனா? என்னடா தங்கமணி, வீட்டுல சண்டையா? இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல சித்தப்பா. ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எப்படியாவது அவன் அடையணும்னு பாக்குறான். ராத்திரி பலன் பார்க்காம கை பிடிச்சி இழுக்கிறான். அவன் மாட்டேங்கிறான், போட்டு அடிக்கிறான். ஏதோ அண்ணங்கள் பண்ணல எடுத்து சொன்னா என் பொண்ணாடி அடிச்சே கொள்ள வேண்டிய மேலே பாயிரம். வேணாம் சித்தப்பா. எதுக்குடா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற? டேய், இது என் குடும்ப பிரச்சனை. உங்களை யாரும் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல. பொத்திக்கிட்டு போங்கடா. பொட்டு, என்ன மன்னிச்சுக்கங்க. உங்க மனைவியா நான் சாகணும். உன்னை பூமணிகிட்ட இருந்து பிரிச்சு உங்க அப்பனாட்டோட அனுப்ப போறதா நம்ம ஊர் ஆளுங்க முடிவு பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா பூமணி கிட்ட பேச பஞ்சாயத்து கூட போதா. இப்ப நீ என்ன பண்ண போற? கடைசி வரைக்கும் நீ எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்க மாட்டேன். ஒரு பொண்ண 5 வயசுக்கு மேல முழுசா பாக்குற உரிமை பெத்த தாய்க்கு கூட கிடையாது. கட்டிக்கிட்ட புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப நீ வெள்ள போறியா இல்லையா? நீதான் என் புருஷங்கிற அந்தஸ்தை இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன். சின்ன பையல விதி நடக்க கூடாது, நடந்து போச்சு. அந்த பொண்ணுக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னா 4 பேரை கூட்டி வச்சு பேசி அறுத்து விட்டுறணும். இல்ல அன்பா ஆதரவா பேசி அந்த பொண்ணை நம்ம வழி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை ராத்திரி பகல்னு பார்க்காம நாயடி பெயரி அடிக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. அதனால அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு சொல்லிவிட்டாச்சு. மரியாதையா உன் பொண்டாட்டியா அவங்களோட அனுப்பிவிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கலன்னு எவையா சொன்னது? உங்க அண்ணன் தானே சொன்னா. கூறு போட்டுருவேன், ஜாக்கிரதை.
நான் அவளும் சேர்ந்து வாழணும்னு எங்க அண்ணன் எவ்வளவு ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியும். நாங்க மட்டும் என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது என் வீட்டு சொந்த பிரச்சனை. இது உங்க வீட்டு சொந்த பிரச்சனை தான்ப்பா. ஆனா இந்த 18 பட்டியோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம்ல. இப்பதாயா புரியுது, நீங்கெல்லாம் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கீங்கன்னு. படிக்காத நாயி இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கேன்னு பொறாமப்பட்டவங்க தான் நீங்கெல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் இல்ல, என்ன படைச்சவனே வந்தாலும் சரி, இனிமே எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ சொல்றத பார்த்தா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் நாங்களா கட்டுக்கதை கட்டி விட்டு பேசுற மாதிரி நீ நினைக்கிற. உங்க அண்ணன் சொல்லிதான்ப்பா கேக்குறோம். டேய் குப்பா, தங்கமணி வீட்டுல இருப்பான், போய் கூட்டு வா. டேய், அது என் உயிர் இருக்க வரைக்கும் நடக்காது. எங்க அண்ணன் உங்க முன்னாடி கை கட்டி நிக்க விட மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. இந்த பார், எவனாவது என் வீட்டு வாசப்படிய மிதிச்சீங்க, அருவா ரத்தம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஜாக்கிரதை. இத்தனை நாளா நீ எடுக்காத முடிவை நான் எடுத்துட்டேன். உன்னை பார்த்தவனோட வாழ போறியா, உன்னோட படுக்கிறவனோட வாழ போறியா? முடிவு பண்ணு. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? நீ என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அழகா சொல்லிட்டு. சொன்னா கேளு போ. அவ எனக்கு பார்த்த பொண்ணு, எனக்கு தான்.
நானே அம்மாண்ணே. இவளா உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டேன் என்ன படிக்க அனுப்பி என் வாழ்க்கை மொத்தம் அனாதையாக்கின பெய்தா இவன். என் அப்பனோட படுத்தவங்க எனக்கு அம்மாவா? காத்தாலையாட தப்பா பேசினேன், உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. மன்னிச்சிடு மன்னிச்சிடு. நீ என் மேல வச்ச அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்ட பூமணி. என்ன மன்னிச்சிடு பூமணி, என்ன மன்னிச்சிடு. போ போ, வேடா விட, போ. இதே மாதிரி உங்க அப்படியே கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுட்டேன். நீ விழுந்து செத்து போ. போ விழடா. நீயா விழுந்துடு விழுந்துடு விழுடா. மாப்ள மாமா வாடா வாடா மாமா
இதே மாதிரி உங்க அப்படியே கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுட்டேன். என் அப்பனோட படுத்தவங்க எல்லாம் எனக்கு அம்மாவா? உன்னை அடையாம நான் சாக மாட்டேன். நீ திருந்தவே மாட்ட. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு அழுகுற? எதுக்குடா அழுகுற? ஏன் அழுகுற? இந்த பாரா, கூட பிறந்த தம்பி சம்சாரத்துக்கு ஆசைப்பட்டுருக்கான். பெத்த தவப்படியை கொண்டுங்கடா. அடிச்சுனாவா மிருகண்டா. ஒரு வெறி பிடிச்ச நாயை அடிச்சு கொண்டு எவனாவது வருத்தப்படுவானா? கண்ணத்துற கண்ணத்துறா. ஏமா மாமூலா எல்லாரும் சேர்த்து வைக்கிறமா? நானே உன் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறோமா? நீங்களே சேர்ந்துங்க. ஆனா நீட்டு கைய ஏன்னா சிரிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்.